Very pleasant welcome to everyone. In today's class, we will learn about errors in measurement. Errors அப்படினா பிழைகள். measurement அப்படினா அளவீடு. errors in measurement அப்படினா அளவீடு செய்தலில் பிழைகள். அளவீடு செய்யும்போது ஏற்படும் பிழைகள். எந்தெந்த மாதிரி பிழைகள் ஏற்படும்? அதுக்கு முன்னாடி எரர்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். தி uncertainty in a measurement is called an error. uncertainty அப்படின்னா நிலையற்ற சொல்லலாம் அல்லது துல்லியத்தன்மையற்ற. மெஷர்மெண்ட்னா நமக்கே தெரியும் அளவீடு. எரர் அப்படின்னா பிழை. The uncertainty in a measurement is called an error. அளவீடு செய்யும்போது ஏற்படும் துல்லியத்தன்மையற்ற தன்மை. அளவீடு செய்யும்போது ஏற்படும் துல்லியமற்ற தன்மையை தான் நம்ம பிழை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். There are 3 types of errors. Random error, systematic error and gross error are the 3 possible errors. என்னென்ன பிழைகளுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா random error. random error அப்படின்னா ஒழுங்கற்ற பிழைகள். ரேண்டம் அப்படின்னா தாறுமாறாக இருக்கிறது, ஒழுங்கற்ற பிழைகள்னு சொல்கிறது. சிஸ்டமேட்டிக் எரர் அப்படின்னா முறையான பிழைகள். சிஸ்டமேட்டிக் அப்படின்னா என்னது? முறையான பிழைகள். கிராஸ் எரர் அப்படின்னா மொத்த பிழைகள், டோட்டல் எரர்ஸ், மொத்த பிழைகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த மாதிரி மூன்று வகையான பிழைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதில் முதலாவது நம்ம தெரிஞ்சுக்க போகிற பிழை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் எரர்ஸ், முறையான பிழைகள். முறையான பிழைகள். Systematic errors are reproducible inaccuracies that are consistently in the same direction. Systematic errorsனா முறையான பிழைகள். reproducible அப்படின்னா திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான பிழைகள், மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரி உருவாகிற பிழைகள். இன்அக்யூரசிஸ், மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரியான துல்லியத்தன்மையற்ற அளவீடுகள் செய்கிறது. தட் ஆர் கன்சிஸ்டன்ட்லி இன் தி சேம் டைரக்ஷன். கன்சிஸ்டன்ட்லி அப்படின்னா அந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா தொடர்ச்சியாக ஒரே மாதிரி பிழை மீண்டும் மீண்டும் வர்றது. in the same direction. Systematic errors are reproducible inaccuracies that are consistently in the same direction. முறையான பிழைகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரி உருவாகும் பிழைகள் ஆகும். These occur often due to
a problem that persists throughout the experiment. Due to problem that persists throughout the experiment. அந்த சோதனை முழுவதுக்கும் இப்பிழைகள் ஆய்வின் ஆரம்பம் முதல் முடிவு வரை தொடர்ந்து நிகழும் பிரச்சனையால் ஏற்படுகிறது. ஒரு சோதனை தொடங்கினதில் இருந்து அந்த சோதனை முடிகிற வரைக்கும் ஏற்படுற சின்ன சின்ன பிரச்சனைகள்னால யார் வரா அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த முறையான பிழைகள் உருவாகுது. சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் கேன் பி கிளாசிஃபைடு ஆஸ் ஃபாலோஸ். இந்த சிஸ்டமேட்டிக் எரர்ஸையும் நம்ம டைப்ஸ் ஆஃப் சிஸ்டமேட்டிக் எரர்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். அது எந்தெந்த மாதிரி, அதாவது ஒரு சோதனையை தொடங்கி அந்த சோதனையை முடிக்கிற வரைக்கும் இந்த சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் வரும்னு சொல்கிறோம். அப்போ அது எந்தெந்த நிலைகளில் வருது, ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் இந்த சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் அக்கர் ஆகும் சொல்கிறோம். அப்போ எந்தெந்த நிலைகளில் சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் அக்கர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்ஸ், கருவி பிழைகள். இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா என்னது? கருவி. எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட். இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்ஸ், கருவி பிழைகள். When an instrument is not calibrated properly at the time of manufacture, instrumental errors may arise. When an instrument is not calibrated properly அப்படின்னு என்ன அர்த்தம்? not calibrated properly அப்படின்னா முறையாக அளவீடு செய்யப்படவில்லை. எப்போ? at the time of manufacture. அந்த கருவியை தயாரிக்கும் போதே அந்த கருவியில் அளவீடுகள் முறையாக செய்யப்படலை. not calibrated properly at the time of manufacture. ஒரு அளவீடும் கருவியை தயாரிக்கும் போதே அதில் அந்த அளவீடுகள் குறிக்கிறது சரியாக செய்யப்படலை அப்படின்னா அந்த கருவியில் என்ன வரும்? கருவி பிழைகள் வரும், இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் வரும். When an instrument is not calibrated properly at the time of manufacture, instrumental errors may arise. ஒரு கருவியானது தயாரிக்கப்படும் போது முறையாக அளவீடு செய்யப்படவில்லை எனில் கருவி பிழைகள் தோன்றலாம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க பார்க்கலாம். To find the thickness of the given wire by using screw gauge. திருகலவியை பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட கம்பியோட தடிமன் கண்டுபிடிச்சோம் இல்லையா? இப்போ அந்த ஸ்க்ரூ காஜில் என்னென்ன ஸ்கேல் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு? பிட்ச் ஸ்கேல் ரீடிங் இருக்குது. பிஎஸ்ஆர் அப்படின்னா பிட்ச் ஸ்கேல் ரீடிங், குறிக்கோள் அளவு. ஹெச்எஸ்ஆர் அப்படின்னா ஹெட் ஸ்கேல் ரீடிங், தலைக்கோள் அளவு. பிஎஸ்ஆர் அப்படிங்கிறது மெயின் ஸ்கேலு, ஹெச்எஸ்ஆர் அப்படிங்கிறது டிவிஷனல் ஸ்கேலு. இது மெயின் ஸ்கேலு, இதுதான் அந்த டிவிஷனை நோட் பண்ணுற ஸ்கேலு. அப்படி பார்க்கும்போது அந்த பிட்ச் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட், அந்த அளவீடு மார்க் பண்ணியிருக்கிறது ப்ராப்பராக இல்லை அப்படின்னா அதை தான் காலிப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ 25 மில்லிமீட்டர் வரைக்கும் அந்த திருகளவியை பயன்படுத்தி நம்ம அளவீடு செய்ய முடியும் அப்படின்னா அந்த சுழியில் இருந்து 25 மில்லிமீட்டர் வரைக்கும் நம்ம அளவீடுகள் குறிச்சிருப்போம். அதுலேயே அளவீடுகள் குறிச்சிருப்போம், காலிப்ரேட், முறையாக அளவீடு செஞ்சுருப்போம். அந்த அளவீடுகள் ஒவ்வொரு கோட்டுக்கும் இடையில் இருக்கிற இடைவெளி,
தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஈச் டிவிஷன் வித் நெய்பரிங் டிவிஷன்னு சொல்லலாம். அந்த இடைவெளி ஒரே அளவு வரலை அப்படின்னா அதுதான் யார்? இன்ஸ்ட்ருமெண்டல் எரர். அது நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்டுனால வர எரர். When an instrument is not calibrated properly at the time of manufacture, instrumental errors may arise. ஒரு கருவியானது தயாரிக்கப்படும் போது முறையாக அளவீடு செய்யப்படலை அப்படின்னா அங்கே கருவி பிழை தோன்றலாம். If a measurement is made with a meter scale whose end is run out, the result obtained will have errors. If ஒருவேளை a measurement நாம் ஒரு விஷயம் அளவீடு செய்கிறோம், யாரை வச்சு? மீட்டர் ஸ்கேல். ஒரு மீட்டர் அளவுகோலை வச்சு நம்ம அளவீடு செய்கிறோம். அதனோட முனைப்பகுதிகள் தேஞ்சு போயிருக்கு. முனைப்பகுதிகள் பழைய ஸ்கேல்லாம் பார்த்திங்கன்னா அந்த 4 மூலையிலையும் அப்படியே ஷார்ப்பாக இல்லாமல் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்காமல் கர்வ்டு ஷேப்பில் இருக்கும் அந்த எட்ஜஸ் ஆஃப் தி ஸ்கேலு. அந்த அளவுகோலை பயன்படுத்தி நம்ம அளவீடு செய்யும்போது அளவீடு சுழியிலேயே தொடங்காது. அப்போ அதை வச்சு நம்ம அளவீடு, உதாரணத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பென்சிலோட லென்த்து கண்டுபிடிக்கும். அப்போ அந்த தேஞ்சு போன அந்த அளவுகோலை பயன்படுத்தி நம்ம பென்சிலோட நீளம் கண்டுபிடிக்கும் போது நமக்கு கிடைக்கிற அளவீட்டில் பிழை வரத்தான் செய்யும். அப்போ அதெல்லாம் கவனத்தில் வச்சு தான் நம்ம அளவீடு செய்யணும். அந்த எரரை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது ஆர் கரெக்ட் பண்ணுறது? தீஸ் எரர்ஸ் கேன் பி கரெக்டட் பை சூஸிங் தி இன்ஸ்ட்ருமெண்ட் கேர்ஃபுல்லி. இந்த எரரை நம்ம இந்த பிழையை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா, கரெக்டட் பைனா சரி செய்கிறது, சூஸிங்னா தெரிவு செய்கிறது, தி இன்ஸ்ட்ருமெண்ட் கேர்ஃபுல்லி. நாம் அளவீட்டுக்கு எடுத்துக்கிற அந்த அளவீடும் கருவியை ரொம்ப கவனமாக பார்த்து எடுக்கணும். உதாரணத்துக்கு அந்த மீட்டர் அளவுகோலில் முனைப்பகுதிகள் தேஞ்சிருக்கா அல்லது அளவீடுகள் சுழியில் தொடங்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நம்ம அளவீடும் கருவியை தெரிவு செய்யணும். சரிங்களா? Imperfections in experimental technique or procedure. Imperfection அப்படின்னா என்னது? குறைபாடுகள். Imperfections அப்படின்னா குறைபாடுகள். In experimental technique. எக்ஸ்பெரிமெண்ட்னா சோதனை, டெக்னிக் அப்படின்னா தொழில்நுட்பம் சொல்லலாம், ஆர் ப்ரொசீஜர் அப்படின்னா செய்முறை. இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இன் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக் ஆர் ப்ரொசீஜர், பரிசோதனையின் குறைபாடுகள் அல்லது செய்முறையின் குறைபாடுகள். These errors arise due to the limitations in the experimental arrangements. These errors, இந்த மாதிரி பிழைகள் arise அப்படின்னா என்ன அர்த்தம்? தோன்றுதல். due to எதனால் தோன்றுதல்? the limitations வரம்புகள். in the எக்ஸ்பெரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ், சோதனை தயார் பண்ணுறது. These errors arise due to the limitations in the experimental arrangement. சோதனை செய்யும்போது கருவிகளை அமைக்கும்போது ஆய்வக சூழலில் ஏற்படும் சில தவறுகளால் இந்த பிழைகள் தோன்றலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இனிஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் ப்ரைமரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னு இருக்குது. ஒவ்வொரு அளவீடும் கருவியை நம்ம எடுத்துக்கிட்டு அளவீடு செய்யும் போதும் அதில் சோதனையை தொடங்கிறதுக்கு முன்னாடி பிழையெல்லாம் எந்த மாதிரி வருது, அந்த கருவியில் அளவிடும் அளவுகள் சரியாக வருமா, அதெல்லாம் சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கருவியை நாம் பயன்படுத்தணும். அதை எதுவுமே சரி பார்க்காம நாம் பாட்டுக்கு சோதனையை முதன்மை
imperfections in experimental technique or procedure. These errors arise due to the limitations in the experimental arrangement. உதாரணத்துக்கு அந்த பிரைமரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். முதல் நிலை சரிபார்த்தல், பிழை சரிபார்க்கறது, இதெல்லாம் பண்ணாமல் நம்ம அளவீட்டை தொடங்கிட்டோம்னா இந்த மாதிரி எரர்ஸ் வரும். ஆஸ் an எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம் பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் an எக்ஸாம்பிள், while performing experiments with a calorimeter, if there is no proper insulation, there will be radiation losses. உதாரணத்துக்கு, while performing experiment, ஒரு சோதனை செய்கிறோம். with a calorimeter, கலோரிமானியை பயன்படுத்தி ஒரு சோதனை செய்ய போகிறோம். அப்படி செய்யும்போது if there is no proper insulation, if there is no proper insulation அப்படின்னா வெப்ப காப்பீடு சரியாக செய்யப்படலை. இன்சுலேஷன் அப்படின்னா காப்பீடு செய்கிறது, அது சரியாக செய்யப்படலை அப்படின்னா there will be radiation loss. வெப்ப காப்பீடு சரிவர செய்யப்படலை அப்படின்னா கதிர்வீச்சு முறையில் வெப்ப இழப்பு ஏற்படும். While performing experiments with a calorimeter, if there is no proper insulation, there will be radiation losses. கலோரிமானியை கொண்டு சோதனை நிகழ்த்தும் போது வெப்ப காப்பீடு சரியாக செய்யப்படலை அப்படின்னா கதிர்வீச்சு முறையில் வெப்ப இழப்பு ஏற்படும். This results in errors, and to overcome these necessary correction has to be applied. This results, இதனோட முடிவு என்ன அப்படின்னா in errors. நம்ம அந்த கலோரிமானியை பயன்படுத்தி செஞ்ச சோதனைகளோட அளவீடுகளில் பிழைகள் வரும். and to overcome these, இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அந்த பிழைகளை நாம் தவிர்க்கணும் அப்படின்னா நெசசரி கரெக்ஷன்ஸ், தேவையான திருத்தங்கள் has to be applied, தேவையான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். This results in errors, and to overcome these necessary correction has to be applied. இதனால் பெறப்படும் முடிவுகள் பிழையாக அமையும், அதனை தவிர்க்க தேவையான திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும். அடுத்து நாம் தெரிஞ்சுக்க போகிற விஷயம் பர்சனல் எரர்ஸ், தனிப்பட்ட பிழைகள். பர்சனல் எரர்ஸ்னால் தமிழில் என்ன அர்த்தம்? தனிப்பட்ட பிழைகள். எப்படி அது உருவாகுது, அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. These errors are due to individuals performing the experiment, may be due to incorrect initial setting up of experiment or carelessness of individual making the observation due to improper precautions. Due to individuals performing the experiment அப்படின்னா என்னது? சோதனை செய்கிற அந்த அளவிடுபவரின் செயல்பாட்டால் உருவாகிறது. may be due to incorrect initial setup. primary adjustmentsனு நான் ஒரு விஷயம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அந்த primary adjustments, முதன்மை சரிபார்ப்பு அந்த கருவி அளவீடு செய்கிறதுக்கு நாம் தயார் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அளவீட்டை தொடங்கணும். அதுதான் ப்ரைமரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், முதன்மை சரிபார்த்தல் அப்படின்னு சொல்கிறது. அதை சரியாக பண்ணலைனாலும் இந்த எரர் வரும்.
individual performing the experiment. அளவீடு செய்கிறவங்களோட அளவீடு முறையிலனால இந்த பிழை வரலாம். இன்கரெக்ட் இனிஷியல் செட்டப் ஆஃப் தி எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா அந்த சோதனை அமைப்பு முதன்மை சரிபார்ப்பு சரியாக பண்ணலன்னா வரலாம். ஆர் கேர்லெஸ்னஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் மேக்கிங் தி அப்சர்வேஷன் டியூ டு இம்ப்ராப்பர் ப்ரிகாஷன்ஸ். கேர்லெஸ்னஸ் ஆஃப் தி இண்டிவிஜுவல் அப்படின்னா என்னது? கவனக்குறைவு. நம்ம அளவீடுகள் பார்க்கும்போது இந்த குத்து மதிப்பாக பார்த்து எழுதுகிறோன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒரு துல்லியத்தன்மை இல்லாமல் ஏனோ தானோன்னு பார்த்து எழுதுறதுன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி நம்ம அளவீடுகள் குறித்தாலும் தப்பு வரும். டியூ டு இம்ப்ராப்பர் ப்ரிகாஷன்ஸ். ஒரு முறையான இம்ப்ராப்பர் அப்படின்னு என்னது? முறையற்ற ப்ரிகாஷன்ஸ் டியூ டு ஒரு முறையற்ற முன்னெச்சரிக்கை தன்மை இல்லாமல் ஏனோ தானோன்னு நம்ம அளவீடுகள் செஞ்சாலும் இந்த பர்சனல் எரர் வரும், தனிப்பட்ட பிழைகள் வரும். பர்சனல் எரர்ஸ். These errors are due to individuals performing the experiment, may be due to incorrect initial setting up of the experiment or carelessness of the individual making the observation due to improper precautions. தனிப்பட்ட பிழைகள் அப்படிங்கிறது சோதனையின் போது அளவிடுபவரின் செயல்பாட்டால் உருவாகிறது. கருவியின் தவறான ஆரம்ப சீரமைவுகள் அல்லது முறையற்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் அல்லது கவனக்குறைவாக உற்று நோக்கினால் அளவிடுபவரால் ஏற்படுகிறது. எரர்ஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் காசஸ். எரர்ஸ் அப்படின்னா பிழைகள். டியூ டு எக்ஸ்டர்னல் காசஸ்னால் இதனால் அப்படின்னா, எக்ஸ்டர்னல் காசஸ் அப்படின்னா புறக்காரணிகள். எரர்ஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் காசஸ் புறக்காரணிகளால் ஏற்படும் பிழைகள். தி சேஞ்ச் இன் தி எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸ் டியூரிங் அன் எக்ஸ்பெரிமெண்ட் கேன் காஸ் எரர் இன் மெஷர்மெண்ட்ஸ். சேஞ்ச் இன் தி எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸ் புறக்காரணிகளில் அல்லது புறச்சூழலில் ஏதாவது மாறுபாடு ஏற்பட்டுச்சுன்னா, அளவீடு செய்யும்போது சோதனை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது புறக்காரணிகள் அல்லது புறச்சூழலில் ஏதாவது மாற்றம் ஏற்படும் போது இந்த மாதிரி பிழைகள் டியூரிங் அன் எக்ஸ்பெரிமெண்ட்டுனா சோதனை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கேன் காஸ் எரர் இன் மெஷர்மெண்ட்ஸ் அளவீட்டில் பிழைகள் வரும். சேஞ்ச் இன் தி எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸ் அப்படின்னா புறச்சூழலில் ஏற்படும் மாற்றங்கள். டியூரிங் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா சோதனை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, கேன் காஸ் அப்படின்னா உருவாகும், எரர் இன் மெஷர்மெண்ட் அளவீட்டில் அல்லது சோதனையில் கூட சொல்லலாம் பிழைகள் உருவாகும். தி சேஞ்ச் இன் தி எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸ் டியூரிங் அன் எக்ஸ்பெரிமெண்ட் கேன் காஸ் எரர் இன் மெஷர்மெண்ட். சோதனையின் போது புறச்சூழலில் ஏற்படும் மாறுபாட்டால் அளவிடுதலில் பிழைகள் ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள், சேஞ்சஸ் இன் டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி ஆர் ப்ரெஷர் டியூரிங் மெஷர்மெண்ட்ஸ் may affect the result of the measurement. Change in temperature வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றம். ஹியூமிடிட்டி அப்படின்னா ஈரப்பதம். வெதர் கண்டிஷன், சரௌண்டிங்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ நம்ம வகுப்பறையில் ஒரு அறையில் வச்சு ஒரு சோதனை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த சோதனையின் போது நம்ம சுற்றுப்புறத்தில் ஏற்படுற தட்பவெப்பநிலை மாற்றங்கள், ஒன்றா வெப்பநிலை அதிகமாகிறது இல்லைன்னா ஈரப்பதம் அதிகமாகிறது, இந்த மாதிரி சூழல். ஆர் ப்ரெஷர் அழுத்தம் அதிகமாகிறது, காற்றழுத்தம் அதிகமாகிறது. டியூரிங் மெஷர்மெண்ட்ஸ் சோதனை நடந்துக்கிட்டு இருக்கும்போது மே அஃபெக்ட் தி ரிசல்ட் ஆஃப் மெஷர்மெண்ட் அந்த சோதனை அளவீட்டோட முடிவை அது பாதிக்கும்.
Changes in temperature, humidity or pressure during measurements may affect the result of the measurement. வெப்பநிலை மாறுபாடு, ஈரப்பதம் அல்லது அழுத்தத்தால் ஏற்படும் மாற்றம் போன்றவை அளவீட்டின் முடிவுகளை பாதிக்கும். Next type of error, least count error. Next one, least count error. Least count அப்படின்னா மீச்சிற்றளவு. மீச்சிற்றளவு அப்படின்னா ஒரு அளவீடும் கருவியில் மிக குறைந்த அளவீடு எவ்வளவு செய்கிறோமோ அதுதான் அந்த கருவியோட மீச்சிற்றளவு. ரொம்ப கம்மியான அளவீடு செய்கிறது. உதாரணத்துக்கு நம்ம மீட்டர் அளவுகோல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மீட்டர் அளவுகோலில் அளவீடுகள் சென்டிமீட்டரில் இருக்கும். அப்போது அந்த மீட்டர் அளவுகோல் 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது தான் ஒரு சென்டிமீட்டர். அப்படி இருக்கும்போது அந்த முதலாவது அளவீடு சுழிக்கும் முதலாவதுக்கும் இடையில் இருக்கிற அளவீடு 1 மில்லிமீட்டர் சொன்னோம் அப்படின்னா அதுதான் அந்த கருவியோட மிக குறைந்த அளவீடும் அளவு. அதுதான் மீச்சிற்றளவு அப்படின்னு சொல்கிறது லீஸ்ட் கவுண்ட் எரர், மீச்சிற்றளவு பிழைகள். Least count is the, underline this, the smallest value that can be measured by the measuring instrument and the error due to this measurement is least count error. Least count அப்படிங்கிறது the smallest value. மீச்சிற்றளவுங்கிறது ஒரு ரொம்ப சின்ன மதிப்பு that can be measured by the measuring instrument. ஒரு அளவீடும் கருவியினால் எவ்வளோ கம்மியான அளவீடு செய்ய முடியுதோ அதுதான் மீச்சிற்றளவு. அண்ட் எரர் டியூ டு திஸ் மெஷர்மெண்ட், இந்த அளவீடுனால் உருவாகிற பிழையை தான் லீஸ்ட் கவுண்ட் எரர், மீச்சிற்றளவு பிழை அப்படின்னு சொல்லுவோம். Least count is the smallest value that can be measured by the measuring instrument and the error due to this measurement is least count error. ஒரு அளவுகோலால் அளக்கக்கூடிய மிகச்சிறிய அளவு மீச்சிற்றளவு எனப்படும். மேலும் அதனால் ஏற்படும் பிழைகள் மீச்சிற்றளவு பிழைகள் எனப்படும். The instrument's resolution hence is cause of this error. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னா அளவீடும் கருவிகள், ரெசல்யூஷன் அப்படின்னா பகுதிறன், ரெசல்யூஷன் அப்படின்னா பகுதிறன், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரெசல்யூஷன் அப்படின்னா அளவீடும் கருவிகளோட பகுதிறன். ஹென்ஸ் இட் காசஸ் ஆஃப் திஸ் எரர். அது இந்த வகையான பிழைகளுக்கு வழிவகுக்கும். அளவிடும் கருவியின் பகுதிறன் மதிப்பை சார்ந்து இந்த பிழைகள் ஏற்படும். Least count error depends on the instrument's resolution. அளவிடும் கருவியோட பகுதிறனை பொறுத்து இந்த மீச்சிற்றளவு பிழைகள் உருவாகும். Least count error can be reduced by using a high precision instrument for the measurement. Reduced least count error அப்படின்னா மீச்சிற்றளவு பிழை. கேன் பி ரெடியூஸ்ட் அப்படின்னா அதை குறைக்கிறது, மீச்சிற்றளவு பிழைகளை குறைக்கிறது. எப்படி? பை யூஸிங் எ ஹை ப்ரிசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட். ப்ரிசிஷன் அப்படின்னா என்னென்ன சொல்லி கொடுத்துருக்குறேன், நுட்பம்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஹை ப்ரிசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட், அதிக நுட்பம் வாய்ந்த அளவீடு கருவியை பயன்படுத்தி அளவீடு செய்கிறது மூலம் இந்த மீச்சிற்றளவு பிழையை நம்மளால் குறைக்க முடியும். ஃபார் தி மெஷர்மெண்ட், அளவிடுவதற்கு. லீஸ்ட் கவுண்ட் எரர் கேன் பி ரெடியூஸ்ட் பை யூஸிங் எ ஹை ப்ரிசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் தி மெஷர்மெண்ட். இவ்வகை பிழைகளை உயர் நுட்பம் கொண்ட கருவிகளை பயன்படுத்துவதால் குறைக்க முடியும். All of you got my point? Okay.
random errors are sometimes called a chance error. random errors ஒழுங்கற்ற பிழைகள் சம்டைம்ஸ் அப்படின்னா சில நேரங்களில், கால்டு அப்படின்னா சொல்கிறோம், சான்ஸ் எரர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சில நேரங்களில் இந்த ஒழுங்கற்ற பிழைகளை நம்ம என்னன்னு சொல்கிறோம், வாய்ப்பு பிழைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். when different readings are obtained by the person every time he, when அப்படின்னா எப்பொழுது, different readings வேறு வேறு அளவீடுகள் are obtained, வெவ்வேறு அளவுகள் பெறப்படுது, by a person அளவீடு செய்பவர், every time ஒவ்வொரு முறையும், when different readings are obtained by a person every time. அளவீடுகளில் வெவ்வேறு அளவீடுகள் செய்கிறோம், அந்த அளவீடு செய்பவர் ஒவ்வொரு டைமும் வெவ்வேறு அளவீடுகள் செய்கிறாரு. ஒரு சோதனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொரு டைம் அந்த அளவீடு எடுக்கும்போதும், ஒன்றுக்கு மேற்பட்ட அளவீடுகள் எடுக்கும்போதும் வெவ்வேறு மதிப்புகள் நமக்கு கிடைக்குது. ரிப்பீட்ஸ் தி எக்ஸ்பெரிமெண்ட், அந்த சோதனையை திரும்ப திரும்ப செய்யும்போது, ஒவ்வொரு முறை செய்யும்போதும் வெவ்வேறு அளவீடு கிடைக்குது. அப்போ பர்சனல் எரர்ஸ் வில் அக்கர். அப்போது தனிப்பட்ட பிழை அப்படிங்கிற ஒன்று இங்கே வரும். ஃபார் எக்ஸாம்பிள், எடுத்துக்காட்டுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு அளவிடும் கருவியை பற்றி தான் பேச போகிறோம். கன்சிடர் தி கேஸ் ஆஃப் தி திக்னஸ் ஆஃப் எ வயர் மெஷர்ட் யூஸிங் எ ஸ்க்ரூ கேஜ். கன்சிடர் அப்படின்னா கருதிக்கிறது. தி கேஸ் ஆஃப் திக்னஸ் ஆஃப் எ வயர், ஒரு கம்பியோட தடிமன் கண்டுபிடிக்கிறதுன்னு வச்சுக்குவோம். மெஷர்ட் அப்படின்னா அளவீடு செய்கிறது. யூஸிங் எ ஸ்க்ரூ காஜ், திருகு அளவியை பயன்படுத்தி ஒரு கம்பியோட தடிமனை கண்டுபிடிக்கிற சோதனைன்னு கருத்தில் வச்சுக்குவோம். தி ரீடிங்ஸ் டேக்கன் மே பி டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் ட்ரையல்ஸ். ரீடிங்ஸ் அப்படின்னா அளவீடுகள், டேக்கன் அப்படின்னா எடுக்கிறது, மேபி ஒருவேளை, டிஃப்ரெண்ட் அப்படின்னா வேறு வேறு, ஃபார் டிஃப்ரெண்ட் ட்ரையல்ஸ் வெவ்வேறு மாதிரிகள் எடுக்கும்போது வெவ்வேறு அளவீடுகள். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, திருகளவியை பயன்படுத்தி ஒரு கம்பியோட தடிமன் கண்டுபிடிக்கிறோம். முதல் ரீடிங் எடுக்கும்போது 1.50 மில்லிமீட்டர்னு வருதுன்னு வச்சுக்குவோம். அதுவே ரெண்டாவது ரீடிங் 1.51 வருது. மூணாவது அளவீடு 1.54 வருது. நாலாவது அளவீடு 1.53 வருது, 3 மில்லிமீட்டர். ஃபஸ்ட்டு ட்ரையலில் நமக்கு கிடைச்ச ரீடிங் என்னது, 1.50 millimeter. In second trial 1.51 millimeter. In third trial 1.54 millimeter. And in fourth trial 1.53 millimeter. இப்போ அதே மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அதே மெம்பர் தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு திக்னஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் நமக்கு கிடைக்கிற ரீடிங் வெவ்வேறு மாதிரி கிடைக்குது. டிஃப்ரெண்ட் ட்ரையல்ஸில் டிஃப்ரெண்ட் ரீடிங்ஸ் கிடைக்குது. For example, consider the case of the thickness of a wire measured using a screw gauge. The readings taken may be different for different trials. திருகளவியை கொண்டு ஒரு கம்பியின் தடிமனை அளக்கும் சோதனையை கருதிக்கலாம். ஒவ்வொரு முறையும் வேறுபட்ட அளவீடுகள் பெறப்படுகிறது அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். இப்போ இதிலிருந்து எப்படி ஒரு துல்லியமான அளவீட்டை நாம் எடுக்கிறது, அளவீட்டோட துல்லியத்தன்மையை எப்படி நாம் உறுதிப்படுத்துறது, வாங்க. In this case, a large number of measurements are made and then the arithmetic mean is taken. Very simple. இந்த மாதிரி சூழ்நிலையில் இது a large number of measurements are made.
ஒன்றுக்கு மேற்பட்ட அளவீடுகள் செய்கிறோம். இப்போ 4 அளவீடுகள் நம்ம செஞ்சுருந்தோம் இல்லையா, ஒரு 6 அளவீடுகள் செஞ்சுக்கலாம். அண்டு தென் அரித்மேட்டிக் மீன், அதுக்கு வந்து என்ன பண்ணுறது, அரித்மேட்டிக் மீன் இஸ் டேக்கன் அப்படின்னா கூட்டு சராசரி எடுக்கிறது. அரித்மேட்டிக் மீன் அப்படின்னா கூட்டு சராசரி, இஸ் டேக்கன் அப்படின்னா எடுக்கிறது. உதாரணத்துக்கு இந்த திருகலவியை பயன்படுத்தி ஒரு கம்பியோட தடிமன் கண்டுபிடிக்கும் போது 6 அளவீடுகள் எடுக்கிறோம், வெவ்வேறு அளவீடுகள் கிடைக்குது. அப்போ அந்த 6 அளவீடுகளுக்கும் கூட்டு சராசரி மதிப்பு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது வந்து ஒரு துல்லியமான அளவீடாக இருக்கும். சரிங்களா? அதனால தான் நம்ம ஃபிசிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் செய்யும்போது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு ரீடிங் மட்டும் எடுத்துகிட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டை கன்க்ளூட் பண்ண மாட்டோம். மோர் தென் ஒன் ட்ரையல், மேக்ஸிமம் 4, 5, 6 ரேஞ்சுக்கு, அது எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்து நம்பர் ஆஃப் ரீடிங்ஸை வந்து நம்ம வேரி பண்ணுவோம். அப்புறம் அதுக்கு ஆவரேஜ் எடுக்கிறது. ஓகே. If n number of trial readings are taken and in an experiment and the readings are A1, A2, A3 up to etc. AN, ஒரு சோதனை செய்கிறோம், அதில் வந்து n number of trial readings, n எண்ணிக்கையில் அளவீடுகள் எடுக்கிறோம். ஆர் டேக்கன் இன் எக்ஸ்பெரிமெண்ட், அந்த சோதனையில் n எண்ணிக்கையில் அளவீடுகள் எடுக்கிறோம். அண்ட் இது ரீடிங்ஸ் ஆர், அதனோட அளவீடுகள் வந்து முதலாவது அளவீடு A1, இரண்டாவது அளவீடு A2, மூன்றாவது அளவீடு A3, இதே மாதிரி அப் டு எக்ஸட்ரா என்னாவது அளவீடை வந்து AN அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். தென் தி அரித்மேட்டிக் மீன், இப்போ இந்த அளவீடுகளுக்கு எப்படி கூட்டு சராசரி எடுக்கிறது அப்படின்னா AM, இதுதான் கூட்டு சராசரி இல்லையா, அரித்மேட்டிக் மீன் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். எல்லாத்தையும் கூட்டணும். A1 + A2 + A3 ப்ளஸ் அப் டு எக்ஸட்ரா ப்ளஸ் ANன்னு இங்கே வந்திருக்கணும். டிவைடட் பை n, எத்தனை அளவீடுகள் இருக்குதோ அத்தனை அளவீடுகளையும் கூட்டி அந்த நம்பரால் வகுக்கிறது. அப்படி தான் கூட்டு சராசரி கண்டுபிடிக்கிறது. இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா AM அப்படிங்கிறது அரித்மேட்டிக் மீன், கூட்டு சராசரியோட குறியீடு, தட் இஸ் ஈக்குவல் டு n அளவீடுகள் அப்படிங்கிறதுனால 1/n, ஏன்னா n வந்து டினாமினேட்டர், 1/n சம்மேஷன், கூட்டு சராசரிக்கு இதுதான் குறியீடு, சம்மேஷன் அப்படின்னு போடுவோம். ஐங்கிறது இண்டீஜர், எதிலேருந்து எது வரைக்கும், I இஸ் ஈக்குவல் டு 1லேருந்து n வரைக்கும் AI அப்படின்னு சொல்லி சொல்லலாம். AI அப்படிங்கிறது தான் இந்த மதிப்புகளோட கூட்டல் மதிப்பு. Usually this arithmetic mean is taken as the best possible true value of the quantity. இந்த arithmetic mean கூட்டு சராசரி மதிப்பு அப்படிங்கிறது best possible true value, சிறந்த சாத்தியமான நிகழக்கூடிய உண்மை மதிப்பு. அதனால் இப்படி கூட்டு சராசரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அளவீட்டில் வந்து நமக்கு ஒரு முழுமையான துல்லியமான அளவீடு கிடைச்சிரும். சரிங்களா? அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் கிராஸ் எரர், மொத்த பிழைகள். என்னது? மொத்த பிழைகள். தி எரர் காஸ்ட் டியூ டு தி sheer carelessness of an observer called a gross error. தி எரர் காஸ்ட் அப்படின்னா இதனால் உருவாகிறது, எதனால்? டியூ டு தி ஷியர் கேர்லெஸ்னஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? உற்று நோக்குபவரின் கவனக்குறைவின், ஆஃப் அன் அப்சர்வர் அப்படின்னா உற்று நோக்குபவர், உற்று நோக்குபவரின் கவனக்குறைவால் உருவாகிறது தான் யாரு? மொத்த பிழை. மொத்த பிழை. ரீடிங் an instrument without setting it properly. ரீடிங்னா அளவீடு செய்கிறது, an instrument அந்த கருவியில் இப்போ ரீடிங் அளவீடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. வித்தவுட் செட்டிங் இட் ப்ராப்பர்லி,
கருவியை முறையாக பொருத்தாமலே நம்ம அளவீடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. அதனால் மொத்த பிழை வரும். அளவீடுகள் சரியாக இருந்துச்சுன்னா தான் நம்ம சூத்திரத்தில் நம்ம அப்ளை பண்ணி என்ன பண்ண முடியும், ஒரு ரைட் சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். ரீடிங் தப்பாச்சு அப்படின்னா உற்று நோக்குபவர் கவனக்குறைவாக பார்த்தாங்கன்னா தவறான அளவீட்டை பார்த்துருவாங்க. அந்த தவறான அளவீட்டை குறித்து வச்சுருப்பாங்க. அந்த தவறான அளவீட்டை தான் கணக்கீட்டுக்கு பயன்படுத்துவாங்க. அப்போ கணக்கீட்டோட முடிவும் எப்படி இருக்கும், நமக்கு தவறாக தான் இருக்கும். கருவியை முறையாக பொருத்தாமல் நாம் அளவீடு செய்யும்போது தவறான அளவீடுகள் பெறப்படும். அந்த தவறான அளவீடுகள் கணக்கீட்டுக்கு பயன்படுத்தும் போது அதனோட முடிவு தவறாக தான் இருக்கும். Taking observations in a wrong manner without bothering about the sources of errors and the precautions. Taking observationsனா அளவீடுகள் எடுக்கிறது. In a wrong manner, தவறான முறையில். Without bothering about the sources of errors, அந்த பிழைகளோட மூலத்தை பற்றி நாம் எந்த கவலையும் படாமல் நாம் பாட்டுக்கு அளவீடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. அண்டே ப்ரிகாஷன்ஸ், முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை பற்றியும் கவலைப்படாமல், பிழை உருவாகிறதுக்கான மூல காரணத்தை பற்றியும் கவலைப்படாமல் நாம் பாட்டுக்கு அளவீடு செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த அளவீடு தப்பாக தான் இருக்கும். அதை கணக்கீட்டுக்கு பயன்படுத்தி கணக்கு முடித்தோம் அப்படின்னா அதனோட முடிவு தவறாக தான் இருக்கும், பிழையோடு தான் இருக்கும். சரிங்களா? Taking observations in a wrong manner without bothering about the sources of errors and the precautions. பிழையின் மூலத்தினையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் கவனத்தில் கொள்ளாமல் தவறாக அளவீடு செய்தல். அது எதுக்கு வழிவகுக்கும்? மொத்த பிழைக்கு வழிவகுக்கும். ஏன்னா மொத்த நம்ம அளவீடு செய்கிறது தப்பு அப்படின்னா அந்த சோதனையில் நமக்கு கிடைக்கிற இறுதி முடிவும் என்னது தப்பாக தான் இருக்கும். சரிங்களா? அதனால தான் இந்த மாதிரி பிழைகளை மொத்த பிழைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரெக்கார்டிங் ராங் அப்சர்வேஷன்ஸ். ரெக்கார்டிங் அப்படின்னா பதிவு பண்ணுறது. ராங் அப்சர்வேஷன் தவறான அளவீடுகளை நம்ம குறிக்கிறது. ஒரு அப்சர்வேஷன் புக் இருக்கும், நம்ம அதில் டேபிளேஷன் ஃபார்மேட் போட்டுக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம திக்னஸ் ஆஃப் தி ஸ்க்ரூ காஜ், திக்னஸ் ஆஃப் தி வயர் பை யூஸிங் தி ஸ்க்ரூ காஜை பற்றி நான் சொல்லி கொடுத்துருந்தேன். என்னென்ன ரீடிங்ஸ் அதில் இருக்குது டேபிளேஷனில் சொல்லுங்கள் பார்க்கலாம். பிஎஸ்ஆர் பிட்ச் ஸ்கேல் ரீடிங், ஹெச்எஸ்சி ஹெட் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ். பிஎஸ்ஆர் ஹெச்எஸ்சி ஹெட் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ். பிஎஸ்ஆர் மில்லிமீட்டரில் இருக்கும். ஏன்னா பிட்ச் ஸ்கேல் ரீடிங் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்க்ரூ காஜோட மெயின் ஸ்கேல் ரீடிங், அது மில்லிமீட்டரில் தான் இருக்கும். ஹெச்எஸ்சிங்கிறது ஹெட் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ், தலைக்கோள் அளவு மேற்பொருந்துதல், இது டிவிஷனில் இருக்கும். அடுத்தது ஹெச்எஸ்ஆர் அப்படின்னா ஹெட் ஸ்கேல் ரீடிங். இந்த டிவிஷனில் இருக்கிற கோஇன்சிடென்ஸ் வேல்யூவை மெயின் ரீடிங்காக மில்லிமீட்டருக்கு மாற்றுறது தான் ஹெட் ஸ்கேல் ரீடிங். அதை எப்படி மாற்றுறது? உதாரணத்துக்கு இங்கே ஒரு 4 டிவிஷன் வந்திருக்குது அப்படின்னா அதை இந்த அளவிடும் கருவியோட மீச்சிற்றளவு கூட பெருக்கணும். பெருக்கும்போது நமக்கு கிடைக்கிற மதிப்பு தான் என்னது? ஹெச்எஸ்ஆர். அப்போ 0.04. இப்போ இந்த மதிப்பு மில்லிமீட்டருக்கு மாறிடுச்சு. டிவிஷனில் இருக்கிற வேல்யூ அந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஆக்சுவல் மெஷர்மெண்ட்டுக்கு மாற்றுறதுக்கு பேர் தான் கோஇன்சிடென்ஸ் இன்ட்டு ஹெச்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அடுத்தது டோட்டல் ரீடிங், ஃபைனல் ரீடிங், மொத்த மதிப்பு. அது எப்படி கிடைக்கும்? பிஎஸ்ஆர் ப்ளஸ் ஹெச்எஸ்ஆர். குறிக்கோள் அளவையும் தலைக்கோள் அளவையும் கூட்டுறது மொத்த மதிப்பு. அது இல்லாமல் எரர்ஸ் அப்ளை பண்ணணும், கரெக்ஷன்ஸ், அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் இசட் கரெக்ஷன்னு சொல்லுவோம். இசட் கரெக்ஷன் அப்படின்னா 0 கரெக்ஷன். எரர் ப்ளஸில் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்? இந்த மதிப்பில் இருந்து கரெக்ஷன் போடுறதுக்கு மைனஸ் பண்ணணும். இதில் கிடைச்ச வேல்யூவை மைனஸ் பண்ணணும். ஒருவேளை எரர் நெகட்டிவ் அப்படின்னா என்ன பண்ணணும்? கரெக்ஷன் ப்ளஸ்ஸு. அப்போ இந்த மதிப்பு கூட அந்த கரெக்ஷனை
ஆட் பண்ணும். இதுதான் மெஷர்மெண்ட்டுக்கான டேபிளேஷன் ஃபார்மேட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பிஎஸ்ஆர் ரீடிங் வந்து 1.5ன்னு கிடைக்குது. அப்சர்வ் பண்ணுறோம். நம்ம சோதனை செய்கிறவங்க வந்து இந்த குறிக்கோள் அளவோட மதிப்பு 1.5ன்னு நமக்கு கிடைக்குது. ஆனால் நாம் என்னன்னு எழுதுகிறோம், 1.4ன்னு எழுதுகிறோம். இது நம்மளோட கவனக்குறைவு. ரீடிங் ராங் அப்சர்வேஷன், தவறாக உற்று நோக்கியதை பதிவிடுறது. 1.5ன்னு நம்ம பார்த்தோம். பிஎஸ்ஆர் ரீடிங் வந்து 1.5 மில்லிமீட்டர்னு அப்சர்வ் பண்ணோம். ஆனால் நம்ம டேபிளேஷனில் நோட் பண்ணுறது 1.4 மில்லிமீட்டர்னு நோட் பண்ணுறோம். அப்போ திக்னஸ் ஆஃப் தட் வயர் அப்படிங்கிறது 1.54 மில்லிமீட்டரில் வர வேண்டிய வேல்யூ 1.44 மில்லிமீட்டரில் வருது. இதுதான் ஆக்சுவல் ரைட் ரீடிங். திஸ் இஸ் ராங் ஒன். இது நாம் கவனக்குறைவாக நோட் பண்ணுறதுனால வர்றது. உங்களுக்கு இந்த விஷயம் புரியுதா? ஓகே. யூசிங் ராங் வேல்யூஸ் ஆஃப் தி அப்சர்வேஷன்ஸ் இன் கால்குலேஷன்ஸ். ரீடிங் பார்க்கும்போது 1.5 மில்லிமீட்டர்னு பார்த்துட்டு அந்த 1.5 மில்லிமீட்டர்னு பார்த்ததுக்கு எழுதுறதுக்கு பதிலாக 1.4 மில்லிமீட்டர்னு எழுதுறதுனாலையும் நமக்கு ஃபைனல் வேல்யூ ராங்காக வரும். அது மட்டும் இல்லை, கால்குலேஷன் போடும்போது யூஸிங் ராங் வேல்யூஸ் ஆஃப் தி அப்சர்வேஷன்ஸ் இன் கால்குலேஷன், கணக்கீடு செய்யும்போது தவறான மதிப்புகளை பயன்படுத்துறது. அந்த மாதிரி பயன்படுத்தினாலும் நமக்கு கிடைக்க போகிற முடிவு வந்து தவறானதாக தான் கிடைக்கும். சரிங்களா? கணக்கீடு செய்யும்போது these errors can be minimized only when an observer is careful and mentally alert. இந்த மாதிரி பிழைகளை எப்படி நம்ம குறைக்க முடியும் அப்படின்னா, ஒன்லி இது இப்படி இருந்தால் மட்டும்தான். எப்படி? when an observer, அளவீடு செய்பவர், கேர்ஃபுல் அண்ட் மென்டலி அலர்ட், சோதனை செய்பவர் கவனமாகவும் விழிப்புடனும் செயல்பட்டாதான் இந்த மாதிரி பிழைகளை நம்மளால் குறைக்க முடியும். அளவீடு செய்வதில் எந்தெந்த மாதிரி பிழைகள் வருது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் லிசனிங்.